வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ராமசுப்ரமணியன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு அப்படிங்கிற செய்தி இன்று பரவலாக நாளிதழ்களில் இருக்குது. உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு கொண்டு வந்த சட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது, உடனடியாக தடை விதிக்க மறுத்துவிட்டது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு மகிழ்ச்சி அடையணுமா, இல்லை கண்டிப்பான சில கேள்விகளை உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்டிருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கவலையோடு அதை அணுகணுமா? எப்படி பார்க்குறீங்க அது? தமிழ்நாடு அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அந்த கவலையோடு தான் அணுகணும். ஏன்னா அவுட்ரைட்டாக அவங்க ஒப்புதல்னு ஒன்று கொடுத்துடல. இப்போ இப்போதைக்கு தடை விதிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வழக்கில் அவங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. கூட இந்த சட்டத்தை அவங்க எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக எச்சரிக்கை உணர்வு தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல நான் ஒரு வழக்கறிஞர், ஒரு பொருளாதாரம் படித்தவன், அதோட இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலர் என்ற வகையிலேயே பேச விரும்புகிறேன். கட்சி சார்ந்து கூட நான் பேச விரும்பவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இது கேஸ் வந்திருக்கின்றது. இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் ஐ திங்க் இது ஒரு பர்ஃபெக்ட் லெஜிஸ்லேஷனாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த நிறைய டிஸ்கஷன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அல்டிமேட்டாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய சட்டமானது ரொம்ப சரியானதாக இருக்கின்றது. இது ஒன்றும் பிரச்சனை இனிமேல் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை இருக்காது என்ற வகையிலே தான் நான் கருதுகின்றேன். சரி, ஆனால் அவங்க கேட்டிருக்கிற கேள்விகள் அதான் கோர்ட்டுக்குன்னு வந்ததுன்னா டெஃபினட்டாக 1000 கேள்வி கேட்பாங்க. அதுவும் குறிப்பாக எவ்வளோ பேர் இறந்திருக்கின்றார்கள், அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட 2 பேர் இறந்திருக்கின்றார்கள், 80 பேர் அடிபட்டு இருக்கின்றார்கள். இந்த உடனடியாக சட்டத்துக்கு தடை விதிக்கல நாங்க. ஆமா. ஆனா 2014 நாங்க கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது இந்த சட்டம் அப்படிங்கிறது அவங்க அப்சர்வேஷன். அது அதே மாதிரி 2014 ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை குறிப்பாக சொல்கிறாங்க. அதாவது இந்த நமக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே போல் அனிமல்ஸுக்கும் அந்த விதமான ரைட்ஸ் எல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் சொல்கின்றார்கள். இந்த இந்த அந்த மாடுகளுக்கு துன்புறுத்தல் என்பது இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அதே ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நானும் குறிப்பிடுகின்றேன், மாநில அரசுக்கு இந்த சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் உண்டு. ஆர்டிகல் 254(2) விதிப்படி அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் தமிழக அரசானது இந்த சட்டத்தை போட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொற்களை ஏன் பயன்படுத்துறாங்க? அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்க தடை விதித்தோம், நீங்க கொண்டு வந்த மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு அரசாணைக்கு நோட்டிபிகேஷன் நாங்க தடை விதித்தோம். அது தொடர்பாக வழக்கு வந்தது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது போராட்டம் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வியையும் அவங்க சேர்த்தே கேட்குறாங்க. அரசுக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய அரசுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு வழக்கறிஞர்களை பார்த்து சொல்றாங்க. இது எல்லாமே சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய வாக்கியங்கள் அப்படின்னு பார்க்கலாம் சார். அது நான் பல உச்சநீதிமன்றம் சும்மா சொல்லுது, அதெல்லாம் காதலியே வாங்கிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டெஃபினட்டாக அது ஒரு டெஃபினட்டாக அப்சர்வேஷன்ஸ் தான். அதெல்லாம் ஒரு இந்த காரணமாக ஜட்ஜ்மெண்ட் வேறு விதமாக எதிராக வரும் அப்படிங்கிற மாதிரி தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் ஒபீட்டர் டிக்டா. இந்த கோர்ஸ் ஆஃப் அந்த ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது சில ஆப்சர்வேஷன்ஸ் இந்த கோர்ட்டு செய்யும். அதனாலே அதன்படியே முடிவு வந்துடும்லாம் சொல்ல முடியாது. முடிவு எப்படி வந்தாலும் அடிப்படையில் இந்த அப்சர்வேஷனில் ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு குரல் இருக்கிறத நம்ம பார்க்கணும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது மட்டும் அரசனுடைய கடமை இல்லை, மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறதும் ஒரு நல்வாழ்வு அரசுடைய கடமை. ஒரு மக்கள் திரள் வெளியில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இராணுவத்தை பயன்படுத்துவீங்களா, போலீஸை பயன்படுத்துவீங்களா, துப்பாக்கி பயன்படுத்துவீங்களா வீட்டுக்குள்ளே போன்னு சொல்கிறதுக்கு? நான் வீட்டுக்கு போக மாட்டேன், என்னோட கோரிக்கை நிறைவேறணும்னு மக்கள் நிற்கும் பொழுது ஒரு அரசு என்ன செய்யணும்னு உச்சநீதிமன்றம் எதிர்பார்த்தது? இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு மீறின சம்பவம் என்ன நடந்துருச்சு? இதுக்கு கடைசி நாள் சம்பவத்தை தவிர அதற்கு முன்னாடி எதுவுமே நடக்கலை.
அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு அப்சர்வேஷன்றது ஒரு உச்சநீதிமன்றத்திலேருந்து யாரும் வந்து எதிர்பார்க்க முடியாது. குடியரசுத் தலைவராக இருந்த மேதகு KR நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமர்ந்து குடியரசினுடைய பொன்விழா ஆண்டில் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த உரையும் சரி அந்த பேட்டியும் சரி வரலாற்று சிறப்பு மிக்கது. அவர் என்ன சொன்னாருன்னா, குடிதண்ணீருக்கும் மின்சாரத்திற்கும் கிராமங்களில் இருக்க மக்கள் இன்னும் வசதி இல்லாமல் அவங்கக்கிட்ட அக்சசபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுவார்கள், இதை தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது அப்படின்ற வார்த்தையே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் அவர் பயன்படுத்தினார். அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷனாக இருந்தால் கூட, ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தாலும் இந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப நியாயமற்ற ஒரு அப்சர்வேஷன். ரெண்டாவது விஷயம் வந்து, நாங்கள் ஒரு தீர்ப்பு போட்டதுக்கப்புறம் சட்டம் ஒரு சட்டமன்றத்தினுடைய பணியே அதுதான். அது வந்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்குதான்னு பார்க்கறது தானே தவிர, அது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு மக்கள் அதை விரும்பவில்லைன்னா மக்களுக்கு தேவையான ஒரு சட்டத்தை இயற்றுவது தான் சட்டமன்றத்தோட வேலை. அதைத்தான் சட்டமன்றம் செய்திருக்கு. அதை அவங்களே சொல்றாங்க. அதாவது அரசு தரப்பு, தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்போது ஒரு டோன்லையும், வழக்கு போட்டவர்களிடத்துல பேசும்போது வேற ஒரு டோன்லையும் அவங்க கேட்குறாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸை வெளியில கொண்டு வர்றதுக்கு பேசின மாதிரி தெரியுது. அது ஜல்லிக்கட்டு சட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி விலங்குகள் நல வாரியத்திட்ட கேட்குறாங்க. தடை விதிக்க முடியாது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்க கிட்ட பேசும்போது ஒரு நல்ல சட்டத்திற்காக போராடுவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறதுங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. உரிமை இருக்கு, ஆனா இந்த போராட்டத்தை எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதுல வந்து அரசமைப்பு சட்டம் அரசை கேட்டுக்கொண்டு போராடு என்று நம்ம சொல்லவே இல்லை. அதாவது தேச விரோதமாகவோ அல்லது தேசத்துக்கு எதிராகவோ ஒரு அரசினுடைய ஆட்சியை சீர்குலைக்கிற மாதிரி இருந்தால் தான் அதற்காக சில நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, மக்கள் வந்து தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவது இட்ஸ் ஒன்லி எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்றது கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து உயிர்களை காப்பாற்றுவது அப்படின்னு நீங்கள் வந்துட்டா, அப்போ நீலகிரி மலையில் இருக்கிற தேயிலை தோட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல நிறுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நான் வள்ளுவேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பூச்சி, தாவரம் இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு இனிமேல் நீங்கள் ரசாயன பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். ஒரு மலை முழுக்க வந்து ஒரே செடியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அப்புறம் எப்படி அங்கே இருக்கிற பூச்சியெல்லாம் போயிடும்? அந்த அளவுக்கு ஆழமாக போவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்றதான் கேள்வி. அப்புறம் அப்சர்வேஷன் ஒன்றாக இருக்கும், விசாரணையின் போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றாக இருக்கும், தீர்ப்பு வேறு ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்சர்வேஷனை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை அப்படின்னு அது ஒரு இன்சிசிவாக கேட்பாங்க சார். இந்த கோர்ட்டில் பேசும்பொழுது அது உங்களை வந்து ரொம்ப டீப்பாக உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு இன்சிசிவ் கொஸ்டின்ஸ் வுட் பி டெஃபினெட்லி ஆஸ்ட். அந்த விதத்தில் தான் சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி அவங்களையும் கேட்குறாங்க, இவங்களையும் கேட்குறாங்க. அதனால நிறைய என்ன உண்மைகள்லாம் வெளியில் வரணும், இதில் என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு அவங்க சார்பில் என்ன விஷயங்களாக சொல்லுகின்றார்கள், இவங்க சார்பில் என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த இன்றைக்கி வந்திருக்கிற செய்தியின்படி 2016 போட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆகவே அது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நடைமுறை தான். இது ஒன்றும் நண்பர் சொன்னது போல் போராட்டம்னு வந்து கொடுத்தோன்னா அது வந்து எல்லாரையும் கேட்டுன்னு தான் போராடணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து அடிப்படையாக நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட், எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இவைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகள்ங்கிறது. அரசை கேட்டுக்கொண்டு போராட்டம் நடப்பதில்லை, உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி வாங்கிட்டு போராட்டங்கள் நடப்பதில்லை அப்படின்றது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஆனால் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து எடுத்து பார்த்தாலும் சரி, இனி ஒருவேளை நடக்காமல் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது போன்ற சட்டத்தை மீறிய கடுமையான பரவலான போராட்டங்கள் விரும்பத்தகாத நிகழ்வுகளில் தான் போய் முடிஞ்சிருக்குதுங்கிறதையும் பார்க்க முடியுது. நீங்கள் பாபர் மசூதி இடிப்புலேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் உண்டான விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் அந்த மாதிரி உணர்வு தான் வருது. ஸோ டிஃபையிங் லா லீட்ஸ் டு அனார்கி அண்ட் கேயாஸ் அப்படிங்கிற ஒரு தியரி மாதிரி இதை பார்க்கலாமா? பாபர் மசூதியையும் இதையும் வந்து ஒப்பிட முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு மான்யூமெண்ட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு போகிறவங்க, ஒரு பார்லிமெண்டேரியன்ஸாக லீட் பண்ணவங்க, அப்படி ஒரு பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருந்த மிகவும் பொறுப்பு வாய்ந்த தலைவர்கள்லாம் போகிறாங்கன்னும் போது அவர்கள் தங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ வந்து அரசு தரப்புலையும் காவல்துறையிலையும் பல முறை பேட்டியில் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு வந்து தலைமை இல்லை,
தலைமை இருந்திருந்தா தலைமையோட பேசியிருக்கலாம் அப்படின்ற. இப்போ பாபர் மசூதி விஷயத்தில் தலைமை இருந்தது, அப்போ தலைமை கட்டுப்படுத்தணும். அப்போ தலைமையினுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்திருந்தால் தலைமை கோவப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கோவப்படலை, உற்சாகத்தோட அங்கே வந்து கொண்டாடிய விஷயங்களெல்லாம் நாம் வந்து பார்த்தோம். எனவே அது வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு சின்னத்தை டேமேஜ் பண்ண ஒரு பெரிய விஷயம். இப்போ குடித்தண்ணீருக்காக மக்கள் தெருவுக்கு வர்றாங்க, மறியல் பண்ணுறாங்க. மக்கள் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இனி பள்ளிக்கூடங்களுக்கு எதிராக போக போகிறாங்க, கல்லூரிகளுக்கு எதிராக போக போகிறாங்க. இப்போ வந்து நீட் தேர்வு டிஸ்கஷன் வரும்பொழுதே கூட என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, +1 பாடத்தை நடத்தாமலே +2 பாடம் நடத்துகிறாங்க. இப்போ அனாட்டமி +1ல் தான். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரிந்தால் என்ன செய்வாங்க, பள்ளிக்கூட வளாகங்களில் டிபிஐ கேம்பஸ் ஆக்குப்பை பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டி ஆக்குப்பை பண்ணுவாங்க, ஆக்குப்பை யூனிவர்சிட்டி அப்படி யூனிவர்சிட்டி ஆக்குப்பை பண்ணுற இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும். இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு என் கல்விக்காக நான் போராடுறேன். இதில் என்ன நீங்கள் என்ன துப்பாக்கி எடுத்து சுற்றுவீங்களா? என் கல்விக்காக கேட்கறதுக்கு நான் கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் என் கல்வி கொடுக்க முடியுமா நான் கேட்க முடியுமா? இல்லை கமிஷனர் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்க ஆர்டிகல் 41ல் எக்கனாமிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டேட் தான் கொடுக்கணும்ட்டு அந்த டியூட்டியை ஸ்டேட் பண்ணலையே. அப்போ ஸ்டேட்டை பார்த்து கமிஷனர் கேட்க மாட்டாரா? கேட்க வர என்னதான் வந்து கேட்பாரா? இதை பற்றிய சட்ட விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாமல் பார்த்து கொண்டோம். போராடுவதற்கு உனக்கு உரிமை இருக்கு, தெருவுக்கு வர்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. 144லாம் எப்பவும் போட்டுற முடியாது. அதே மாதிரி வந்து இன்னொரு செக்ஷன் ஒன்று இருக்குது, அது ரொம்ப இதுவாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிலாம் போட முடியாது, தேவை இருந்தால் தான் போட முடியும் என்ற விழிப்புணர்வு என்பது மக்களுக்கு இல்லை. சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இருந்தால் மக்கள் வந்து தங்கள் உரிமைகளுக்காக தெருவுக்கு வருவாங்க. அப்படி தெருவுக்கு வரக்கூடிய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் அந்த நியாயமான கோரிக்கைக்கு அரசு வந்து அடிபணிந்து தான் ஆகணும். சட்டம் ஒழுங்குன்னு பரவலாக புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து நடைமுறையில் இருக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு சட்டம் குறித்த விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் காரணமா? ஆமா ஆமா. அதாவது ஒரு அச்ச உணர்வை நம்ம வந்து காவல்துறையை வைத்து ஒரு அச்ச உணர்வை இப்போ அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல டிஸ்பர்ஸ் பண்றது தான் உங்க நோக்கம் அப்படின்றது உண்மை என்றால், நீங்க லத்தி சார்ஜை நீங்க பீச்சில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் நியாயம். தெருவுக்குள்ள விரட்டி வந்து அடிக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து? டிஸ்பர்ஸ் ஆயிட்டான்ல, ஓடுறவனை நீங்க விரட்டி போய் அடிக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? அது விரட்டி அடிப்பது என்பது அச்சத்தை உருவாக்குவதற்கு, நீ இந்த பக்கமே வந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் வீட்டில் போயிட்டு நடுரோல உட்கார்ந்து வீட்டில் போயிட்டு இப்போ இனிமேல தெருவுக்கு வந்தா வீடியோ எடுப்பேன், வீடியோ எடுத்தா அன்னைக்கு கைது பண்றது மாத்திரம் இல்லை, 2 நாள் கழித்து கூட வருவேன், இனி நீ தெருவுக்கே நீ மனுஷனா இருக்காதேன்னு சொல்ற ஏற்பாடு. உணர்வோடு இருக்காத, சுயமரியாதையோடு இருக்காத, நான் சொல்றதை கேட்டுட்டு நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் என்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த முயற்சி. அந்த அச்ச உணர்வெல்லாம் அது எப்படி நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. முதலமைச்சர் வந்து அவர் மத்திய அரசை பிரதமரை பார்த்துட்டு அவசர சட்டத்துக்கான ஐடியாவோட வரும்போது அவசர சட்டத்தை நிறைவேற்றியதுக்கு பிறகு செய்தியாளர்களிடத்தில் பேசும்போதெல்லாம் போராடிய மாணவ செல்வங்களுக்கு அப்படின்னு தான் பேசுறாரு. ஆனால் அதே மாணவ செல்வங்களை இந்த மாதிரி போராட வராமல் இருப்பதற்காக அரசே அச்சுறுத்துகிறது அப்படிங்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு காவல்துறை என்பது ஒரு ஆணையருக்கு அப்புறம் டிஜிபிக்கு அப்புறம் ஹோம் செக்ரட்டரிக்கு அப்புறம் ஹோம் மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிற சீஃப் மினிஸ்டர். இவர்களோட பர்மிஷன் இல்லாம தான் அந்த கான்ஸ்டபிள் லத்தியை எடுத்தாருன்றது உண்மையா இருந்தா முதல்ல அந்த கான்ஸ்டபிளுக்கு டிசிப்ளினரி என்கொயரி, இத்தனை பேர் என் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். பர்மிஷன் இல்லாம யார் மீது இங்க வந்து ஒபீடியன்ஸ் தான், காவல்துறையில ஒபீடியன்ஸ் தான். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அவர் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசினதை நம்ம பார்த்தோம். அவர் பேசி முடிக்கிறார், காவல்துறை உள்ளே நுழையாது அப்படின்ற அந்த வார்த்தை கடைசியாக முடியுது. அவர் நுழையாது அப்படின்னு முடியும் போது காவல்துறை உள்ளே நுழையுது. அது எப்படி ரெண்டும் பேரலாக நடந்தது? அப்போ அந்த டிசிபியை மீறி தான் அவங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? அப்போ தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஆஃபீஸரை நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இல்லை, இதில் என்ன விசாரணை வேண்டி கிடக்கு? எல்லாருமே அங்கே இருந்தது எல்லாரும் விசிபிளாக தெரிஞ்சது. எனவே இந்த விஷயத்தில் ஏதோ வந்து ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்றத யாரும் வந்து மறுக்க முடியாது. சார், இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது 2வது நாள்லேயே நான் சொன்னேன் இது வந்து சரியான பாதையில் போகாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆரம்பித்த பிறகு என்னுடைய கணிப்பு என்னென்னா, நான் பல தொலைக்காட்சிகள்லையும் சொன்னேன். அப்போ வந்து அவங்களாம் எங்கே எவிடன்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் விசிபிளாக போய் பார்க்கும்பொழுது பல இடங்களில் தெரிஞ்சது, ஆங்காங்கே சின்ன சின்ன குழுவாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு தீவிரவாத எண்ணங்களை விதைக்க வேண்டும், இந்த பிரிவினைவாதத்தை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல சிறு சிறு குழுக்கள் அங்கங்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. நம்மளே இதை பற்றி இங்கே பேசியிருக்கிறோம், உங்கள் கூடயே பேசியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற 2வது நாள் 3வது நாளை ஒட்டி பேசியிருக்கிறேன். ஆமாம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட தூண்டுவது, தடையை மீறி சட்டம் ஜல்லிக்கட்டை நடத்தினால் ஆதரவு தருவேன் என்று சொல்வது போன்ற விஷயங்களும் சட்டத்திற்கு எதிரானவையே.
ஆமாம். அதையும் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளினுடைய மத்திய மாநிலங்களில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, பொறுப்புள்ள இடங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தனை தீவிரவாத எண்ணம் கொண்ட கும்பல் குழு மெரினால கூடிடுச்சுன்னு சொல்றீங்களே, ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரஸே இந்த மாதிரி பேசுறாங்களே, அவங்களுக்கு என்ன பேரு? அதாவது அவங்க தேசபக்தியோட அவ்வளவும் பேசுறாங்கன்னு பொருள். இல்ல அதாவது மெரினால வந்து பேசுற சின்ன பையங்க மட்டும் அல்லது இளைஞர்கள் மட்டும் தேச விரோதிகள்னு இல்ல பெயர். அதாவது மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதாவது மக்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய கலாச்சாரம், இது எங்களுடைய பண்பாடு, இது வந்து 5000 வருடத்திலேருந்து தொன்று தொட்டு நடக்கின்ற ஒரு பண்பாட்டு பதிவு இது, இதை நாங்கள் தொடருவோம் அப்படின்றாங்க. அதற்கு சில முட்டுக்கட்டைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. ஆனால் அது எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் நீங்க மக்களுடைய உணர்வுன்னு நீங்க சொல்ற அதே விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி தானே பீச்சில் இருக்கிற இளைஞர்களும். இல்லை நான் சொல்லலை. அதாவது நான் எல்லாரையும் நான் சொல்லவே இல்லை, தயவுசெய்து புரிந்து கொண்டு. அன்னைக்கு நான் சொன்னது தான் இப்பவும் சொல்லுகின்றதும் அதுதான். அதாவது பெரும்பாலான மக்கள் இளைஞர்கள் அப்புறம் அவங்க வந்து அப்படி ஒரு போராட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற உணர்வை, தடையை மீறி எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற உணர்வை முதல்ல யாரிடமிருந்து அது உருவாகுது? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பேசினாங்களா, பேசலையா? இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லணும்னா, இதை வந்து தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படுமே ஆனால் அதை நான் வரவேற்கின்றேன் என்று சொன்ன முதல் மனிதர் என்னுடைய ஞாபகத்தை என்னென்னா உயர் திரு இல கணேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். என்னோட ஞாபகம் சரியாக இருந்ததுன்னா. ஏனென்றால் இது வந்து 3 வருஷமாக நடத்தணும் நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஏதோ விதத்தில் தடைப்பட்டு போயிட்டே இருந்து. அப்போ எப்போ தான் சரி பண்ணுற, ஏதோ ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது. இன்கேஸ் அது மாதிரி செய்தார்கள் என்றால் கூட நாங்கள் வரவேற்போம் அப்படிங்கிறது. இருங்க, நான் ஒரு முடிச்சிடுறேன். அது சில விஷயங்கள் என்கிட்ட கேட்டுட்டு நாம் பதில் சொல்லணும் இல்லையா? ஆகவே அதே நேரத்தில் அது வந்து தடையை மீறி நடக்கிறது அப்படிங்கிறது நடந்தால் நான் வரவேற்பின்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு பொருள் என்ன சார்? அது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிகேஷனே இல்லை, மாறாக அப்படி அந்த மாதிரி நடந்தால் அது வந்து நாம் தடை செய்ய முடியாது. மக்களுடைய தீர்ப்பை மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி மக்களுடைய அபிலாஷைகளை நாம பூர்த்தி செய்யணும். அந்த தூண்டுதல்ல தான் சார் அந்த ஒரு வெர்ஷன், நான் சொல்றது ஒரு நேரேஷன், ஒரு வெர்ஷன், அது அப்படியே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தூண்டுதலின் அடிப்படையில் உள்ள வந்தவங்க ஏராளமான ஆட்கள் வராங்க. அதுல ஒரு சிலர் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரியான கருத்துக்களையும் அங்க பேசுறவங்களாக இருக்கிறாங்க. ரைட். இப்ப என்ன ஆயிப்போச்சு, நீங்க டைவர்ஷன் ஆயிப்போச்சு சார். அதாவது நம்முடைய ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாங்கிறது அங்க வேற விதமா தேச விரோதமான செய்கைகள், அதாவது தேசிய கொடியை எரிக்கிறது, இந்த ஆர்குமெண்ட் உட்பட தொடர்ந்து இந்த 10 நாட்கள்ல இல்ல இந்த 10 நாட்கள் அது அப்பெல்லாம் அதிகமா இந்த 10 நாட்கள் இந்த 10 நாட்கள்ல நீங்க 2வது நாள் சொல்றீங்க, நான் முதல் நாள் 2வது நாள் 3வது நாள்ல இருந்து இந்த 10 நாட்கள்ல இது தொடர்பாக பேசிய பல இடங்கள்ல இந்த ஆர்குமெண்ட்டுக்கு தேவையான பதிலை இதே நிகழ்ச்சிகளுக்குள்ள பேசி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரும் ஓட்டத்தோட வருகின்ற நதியில பல இடங்கள்ல சாக்கடைகள் கலந்தாலும் ஆற்றுக்கு பெயர் ஆறு தானே தவிர சாக்கடை இல்லை அப்படின்னு இங்க பேசியிருக்கிறோம். அது கொஞ்சம் அந்த கலந்த இடத்தை தாண்டி கொஞ்ச தூரம் தள்ளி வரும்போதே ஆறு வந்து நீட்டாக வந்து சேர்ந்துரும். இல்ல அப்படி அர்த்தம் இல்ல சார். அதாவது இப்ப நீங்க வந்து கூவ கூட இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு, அதாவது முன்னாடி இருந்த கூவத்தை மெரினால இருந்தவங்க கூவம்னு சொல்றீங்களா? மெரினால இருந்தவங்க அவ்வளவு பேரையும் கூவம்னு டெஃபினட்டா சொல்லவே மாட்டேன். இல்ல நீங்க யாரோ ஒரு சிலர்னு நான் சொன்னேன். யாரோ ஒரு சிலர் மிகப்பெரிய அளவுக்கு யாரோ ஒரு சிலர்னு தானே சார் சொல்றீங்க? ஆமா, அது பெரிய போர் சார். இது ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய வைக்க போர் இருக்கு. அதுல வந்து பொறி பட்டா என்ன ஆகும்? ஆகவே அந்த இடத்தை பயன்படுத்தி பொறி எங்க இருந்து முதல்ல படுதுங்கிறது தேச விரோத இந்த மாதிரி கும்பல்லாம் வரும்போது தேச விரோத சக்திகள் தன்னுடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கேதரிங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேசலாம் சார், பேசலாம். ஆமா, 2 விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணுங்க, ஒரு அமைச்சர் பாஜகவை சார்ந்த ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, அவர் வந்து அமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு தமிழ்நாடு உணர்வுலாம் தெரியுதுன்னா அவர் அமைச்சரவையில் போயிட்டு, ஐயா நாம் அந்த காட்சி விலங்கு பட்டியலிருந்து இதை எடுத்துட்டா போகிறோம், இதை கொண்டு போய் 9th ஷெட்யூலில் வச்சுட்டா போகிறோம்
அப்படின்ற விஷயத்தை சொல்லி சர்வசாதாரணமாக அதை முடித்து அவர்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் அது பக்கத்தில் அண்டை மாநிலங்களுக்கு கூட அது ஒரு இப்போ அண்டை மாநிலத்தில் போராடிட்டு இருக்காங்க. எல்லா போராட்டத்துக்கும் இப்போ எதை சட்டப்படி செய்யணுமோ சட்டப்படி செய்ய வேண்டிய இடத்துல இருந்தவங்க சட்டப்படி செய்யாமல் மக்கள் போராடுவதற்கு காரணமாக இருந்தாங்கன்னு ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்கள் காளமாட்டை காப்பாற்றணும்னா விவசாயத்தை காப்பாற்றணும். விவசாயத்தை காப்பாற்றணும்னா உலக வர்த்தக அமைப்பிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். உலக வர்த்தக அமைப்பிலேருந்து வெளியில் வரணும்னா அது வந்து மத்திய அரசாங்கம் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விவசாயத்திற்கு மானியம் கொடுக்க வேண்டியதில்லை, சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதில்லைன்னு போடுற கண்டிஷன்லாம் போட்டால் விவசாயினால் வாழவே முடியாது. எனவே இது விவசாய வாழ்வாதாரத்தோடு சேர்ந்ததுன்னு சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக காளமாட்டு மாத்திரம் பேச மாட்டாங்க. முதல்ல வந்தவங்க உணர்வோடு காளமாட்டோட வந்திருக்கலாம். அடுத்தடுத்து வந்து காளமாடுன்னா விவசாயம் வேண்டும், விவசாயம் வேணும்னா உலக வர்த்தக அமைப்பிலேருந்து வரணும், சந்தையிடம் விவசாயத்தை ஒப்படைக்காத என்ற கோரிக்கை வைக்க தான் செய்வாங்க. இப்போ வெளிப்படைய ஒரு போராட்டம் வெளிப்படைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போன உலக வர்த்தக அமைப்பின் கீழ் விவசாயத்தை கொண்டு வராதே, வெளியேறு என்ற கோரிக்கை பற்றி ஏன் விவாதிக்க மறுக்கிறார்கள்? அது முதல்ல எந்த கோரிக்கைக்காக உள்ள சேர்ந்தாங்களோ அதற்கு பின்னால பேசுவது அதை விட முரண்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது ஒரு தொடர்ச்சி தான், அது ஒரு தொடர்ச்சி. இது அந்த இடத்தை யூஸ் பண்ணி அன்னைக்கு முதல் நாள்ல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இந்த 5 காளைகளை வாடிவாசல் வழியாக கொண்டு வந்தால் போரும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அது கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து ஒரு ஒற்றை தலைமையிலிருந்து வந்த ஒரே கோரிக்கையா சார்? அது ஒரு முக்கியமாக அதான் பேசினாங்க. நான் அங்க நடக்கிற நிகழ்ச்சியில எது சரி எது தப்புங்கிற எதையுமே நான் பேசல. நான் வந்து எவ்வளவு முரண்களோட பேசுறாங்க எல்லாரும் அப்படிங்கறத முரண்களை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுக்கு நான் விரும்புறேன். தலைமை இல்லாம தன்னெழுச்சியாக வந்தது எல்லாம் அவங்க தான் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் தான் வந்து அது ஒரே கோரிக்கையாக இது இருந்தது, ஒரே அவர் வந்து சொன்ன உடனேயே இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. தன்னெழுச்சியாக வந்ததுன்னா 200 குரூப் 200 பேர் கொண்ட குரூப்பாக வந்தாங்கன்னா, தன்னெழுச்சியாக அவங்கவுங்க வந்தாங்கன்னா அவங்கவுங்க இந்த பிரச்சனையை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படித்தான் அந்த இடத்துல பேசிட்டு இல்லை. அது வந்து முதல்லலாம் ஆரம்பத்தில் வெறும் ஜல்லிக்கட்டை பற்றி தான் பேச ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு படு மோசமாக சித்தரிப்பு என்னன்னா, ஆர்டினன்ஸ் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயல்கின்றது, மாநில அரசுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது அங்கேயே ஒரு சசிகலாவை ஒரு பெண் வந்து இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் இருக்காங்க, இன்னொருத்தர மோடியை உட்காந்து இந்த இவங்கெல்லாம் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வந்து எதற்காக சித்தரிக்கின்றார்கள்? அப்ப இன்னொரு ஒசாமா பின் லாடனை பத்தி அங்க படங்களை எதுக்காக வச்சிருக்கணும்? எதற்காக பிரபாகரன் முதலமைச்சரே விசாரிக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் வரட்டும். நாம வந்து போலீஸ்காரரை பத்தி பேசணும். எஸ், அது மக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது அதை நாம பேசணும். அதுல நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. இல்ல எக்ஸசிவ் ஆக்ஷன் இருந்ததுன்னா அதை நாம வந்து நிச்சயமா ஆக்ஷன் எடுக்கணும். அதே சமயத்துல பெண் போலீஸ்காரர் என்ன வந்து மொலஸ்டேஷன் நடந்தது அப்படின்னு கதறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப வந்து அவங்க இந்த போலீஸ்னா ஒண்ணு, பொதுமக்கள்னா ஒண்ணு, அவங்களுக்கு குறைபாடுகள்னா ஒண்ணு, இவங்களுக்கு கேள்வி கூத்துகள் நடக்கணும், இவங்களை வந்து கேவலமா நடத்தலாம். நான் ஒன்னும் சிலருடைய குற்றச்சாட்டுகளை தான் விசாரிக்கணும், சிலருடைய குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கூடாது. ரொம்ப சந்தோஷம். உண்மைகள் வெளியில வரட்டும். நான் நீங்க சொல்ற அதே கருத்தை தான் நானும் சொல்றேன். உண்மைகள் வெளியில வரட்டும். அந்த இடத்துல இந்த ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு தேச விரோத சக்திகள் செயல்பட்டது அதை வெளியே கொண்டு வருவாங்க. அந்த யாராரும் ஐடென்டிஃபை பிரச்சனைனா உண்மைகள் வெளியில வர்றதுக்கு வாசல்ல வந்து செருப்பு போடுறதுக்கு முன்னாடி பொய் வந்து ஊரையெல்லாம் சுத்திட்டு வந்துருதுங்கிறது தான் பிரச்சனை. இல்ல போய் இது ஒண்ணும் பொய்யே கிடையாது சார். தனி தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னா என்னது? அது வந்து தேசத்துக்கு ஒத்ததா? அது இந்தியாவோட தனி இல்ல, எங்களுக்கு இந்தியா தேவையில்லை, தமிழ்நாடு தனியாக வேணும் அப்படின்னு யாரெல்லாம் பேசணும்? Facebookல 1000 போட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த தகராறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட்டம் எத்தனை பேர் பேசினவங்க சார்? இருங்க சார், மெரினாவுக்குள்ள வந்தவங்க இன்னைக்கு வந்து எத்தனை பேர்? அதே மெரினால ஆணவ கொலையை எதிர்த்து கோஷம் போட்டிருக்காங்க. ஆணவ கொலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஜாதிய குடும்பம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து காளை மட்டை பிரச்சனையில வந்து எல்லா
ஜாதியும் சேர்ந்து பண்ணுவோம், ஜாதியை மறுப்போன்னு பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்செல்லாம் ஏன் வந்து பேசப்பட மாட்டேங்குது? இல்லாத ஒன்று இருப்பதை போன்றவோ பேசப்பட்ட 1000 பேச்சை பத்தி யாருமே எடுக்கிறது இல்ல. சமூக சமத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சமூக சமத்துவத்தை பத்தி பேசினார்கள் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டியதானே? இளைஞர்கள் இன்றைக்காவது ஜாதியை மறுக்க முன் வந்திருக்கிறானே, நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஒற்றை வார்த்தையில கூட சொல்லாததுக்கு காரணம் என்ன? இது ஒரு விவசாய பிரச்சனை என்பதை அவர்கள் பேசினார்களே. காவிரி ஆற்றை பற்றி பேசினார்களே, வைகை ஆற்றை பற்றி பேசினார்களே, காவிரி ஆற்றை பற்றி பேசி மாணவர்கள், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் காவிரி ஆற்றை பற்றி பேசிட்டாங்க. இனி எங்களுக்கு கவலையே இல்ல, இவங்க காவிரி ஆறு பிரச்சனைக்காக மாணவர்கள் இறங்க போறாங்க. ஏன் நீங்க மகிழ்ச்சி அடைய மறுக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், எல்லாம் பேசிட்டேன் சார். இவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் உண்மை. ஆனா ஒசாமா பின் லாடன் படம் இருந்ததான்றது ஒரு கற்பனை. ஒரு செகண்ட், நீங்க சொல்றது நான் வந்து நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன். ஆனால் இதுல என்ன பிரச்சனை வருகின்றது என்றால், நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இல்ல ஒரு செகண்ட், ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று அந்த ஒரே பாயிண்ட் இருந்தது. கோல் போஸ்ட் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது ஆர்டினன்ஸ் வந்தாச்சு அப்படிங்கும் பொழுது, ஆகவே இது அவங்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் போது அதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பேசும்போது அவர் விளக்கம் சொல்றாருல, அதே மாதிரி விவசாயம் தொடர்ந்து விவசாயத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்ல, அதாவது அவங்களுடைய எங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும்னு சொன்னாங்க. அந்த கிளாரிபிகேஷன் அப்படிங்கும்போது நம்முடைய முதலமைச்சர் வந்து டெலிவிஷன்ல சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நேரடியா வந்து பேசினா கூட அனௌன்ஸ்மென்ட் தன்னெழுச்சியா நடந்த போராட்டம். சார் வெரி சாரி, நம்ம முதல்ல பேசிட்டோம். ஆனா நீங்க பேசுனதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது. சரி, நீங்க அப்ப இல்ல, நான் கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம், ஒற்றை குழு இல்ல, ஒற்றை தலைமை இல்ல, பல்வேறு நபர்கள் வந்தாங்கன்னா முதல்ல இந்த கோரிக்கை வச்சாங்க, அதுக்கப்புறம் கோல் போஸ்ட் மாறிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே. முதல்ல 1000 பேர் தான் வந்தாங்க. 1000 பேர் வரும்போது ஜல்லிக்கட்டோட கோரிக்கையோட வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வர 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 ஜல்லிக்கட்டு தொடர்பான புரிதல் அவர்களை வேறு வேறு தளங்களுக்கு எடுத்துட்டு போகுது. அப்படிங்கிற தேச துரோகமாக மாறக்கூடாது. விவசாயத்தை எடு என்பது தேச துரோகமா? அல்லது விவசாயத்தை கொண்டு போய் பன்னாட்டு நிறுவனத்தை கொடுக்கிறது தேச துரோகமா என்று கேக்குறது அது நியாயமா? எத்தனை பேர் இருந்தாங்க? யார் எவ்வளவு பேர் இருந்தாங்க? உங்களுக்கு நான் கேக்குறேன் சார், வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் எந்த அளவுக்கு பயங்கரமான விஷயத்தை பரப்பி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறுபான்மையினரிலும் சிறுபான்மையினராக இருந்த நபர் வந்த காரணம் இந்த சிறுபான்மையினர் நீங்க சொல்லப்படுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க சார். சிறுபான்மையினரும் சிறுபான்மையினராக இருந்த நபர்கள் எழுப்பிய சில முழக்கங்களை முன் வச்சு ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அவமதிக்கிறதும் அவதூறு செய்யறதும் சரியாங்கிறத உங்ககிட்ட விட்டுறேன். இந்த பகுதி நிறைவு செய்யணும். ஆமா, அதனால போராட்டங்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த சில நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய வெக்க போர்ல இத்தினூண்டு பொறி இருந்ததுன்னா அது முழுக்களும் எரிஞ்சு போகும். ஆகவே இந்த தீவிரவாதம் என்பது வேறடி மண்ணும் இல்லாத அளவுக்கு ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு அதை ஒழிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். பொறிக்கான நெருப்பை யார் கையில இருந்து அவங்களே தான் வச்சுட்டு இருக்காங்க. யார் கையில இருந்து போச்சுங்கிறது தான் முக்கியமான விஷயம் சார். கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். காவலர்கள், தீ வைத்தல், வன்முறை போன்ற சட்டத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டவர்கள் எல்லாரும் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். நேற்று சட்டசபையில் பேசும்போது கைது செய்யப்பட்டதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 36 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். அவர்கள் மேலே அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எந்த விதமான வழக்குகளும் அவர்கள் மீது பதிவு செய்யப்படாது, வழக்குகளும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய முடிவு இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு நேர்ந்த துன்பங்களை தாண்டி அவர் இப்படி ஒரு முடிவை நடைமுறைப்படுத்தினா பாராட்டுக்குரியது. அதே சமயம் மெரினால பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் பல்வேறு குழுக்கள் கூட்டினாங்க. இது வந்து ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாதுங்கிறதை நீங்க சொல்றதனுடைய நீட்சியாக நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து உணர்வை பகிர்ந்துட்டு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். ஜல்லிக்கட்டுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பு சரி, ஜல்லிக்கட்டு தேவையில்லை அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு 100-200 பேரும் மெரினால வந்து ஒரு கார்னர்ல உட்கார்ந்து அவர்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கான தளமும் அங்கே இருந்திருந்ததுன்னா இந்த மெரினா போர்க்களம் வந்து மிகவும் ஜனநாயகம் நிறைந்த களமாக இருந்திருக்குங்கிற ஒரு உணர்வு வருது. அதற்கான தளம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
7ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு அப்படின்னு சிபிஎஸ்சி அறிவிச்சிருக்குது. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அனுமதிக்கான தேர்வு அப்படின்னு சிபிஎஸ்சி அறிவிச்சிருக்குது. நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டை விலக்க வேண்டும் நீட் தேர்வுக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்லி நேற்று சட்டப்பேரவையில் அரசு தரப்பில் ஒரு மசோதாவும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. 2 செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று இருக்குது. இது உள்ளுக்குள்ளே இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ் முக்கியமான பிரச்சனை. அதை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அல்லது அதை பேசுவதிலிருந்து விலகி இருக்கணும்னு நான் சொல்லலை. அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அடிப்படையில் அதில் ஒரு புரிதல் வருது. இந்த 2 செய்திகளையும் படிக்கும்போது ரூரல் வெர்சஸ் அர்பன் அப்படிங்கிற ஒரு டிவைடும், ஸ்டேட் வெர்சஸ் சென்டருங்கிற ஒரு டிவைடும் அடிப்படையான பிரச்சனைகளாக இதுக்குள்ளே இருக்குதோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. இதிலிருந்து தான் இந்த பிரச்சனை மேலே எழுந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி ஒரு முக்கியமான சிக்கல். மத்திய அரசினுடைய பட்டியல், மாநில அரசினுடைய பட்டியலுக்கு இடையில கல்வி சிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு உணர்வு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அடிப்படையே இந்தியாவினுடைய கூட்டாட்சி தன்மைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் நீங்கள் அகில இந்திய அளவில் எல்லாவற்றையும் நடத்துறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஐரோப்பா யூனியன் இருக்குதுன்னு சொன்னால் அது யூனியன் சில விஷயங்களுக்காக கலந்து பேசி செய்கிறதுக்காக யூனியன் வச்சுருக்காங்களே தவிர அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கல்வி சம்பந்தமாக பொது முடிவெல்லாம் அவங்க எடுக்கிறது இல்லை. அந்தந்த நாடு தான் எடுக்குது. இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நியதி தான். இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு நாடு. அப்போது மாநிலங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. அந்த மாநிலத்தின் உரிமையை தமிழ்நாடு எப்படி இதுவரை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 இந்தியாவினுடைய குடியரசு அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு முதல் 10 ஆண்டில் மத்திய அரசாங்கம் கல்வியை அடிப்படை உரிமை ஆக்க முடியாது. காரணம், இந்தியாவுக்கு பொருளாதார நிலை இல்லைன்ட்டாங்க. அதாவது தொடக்க கல்வியை அரசு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு என்ன செய்ததுன்னு கேட்டால், கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க. அரசு தான் திறந்தாங்க. அரசு சீருடை கொடுத்தாங்க, அரசு மதிய உணவு கொடுத்தாங்க, நோட்டு புத்தகம் கொடுத்தாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. அதோடு மட்டும் காமராஜர் நிற்கலைன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் காலத்தில் மருத்துவ கல்லூரி 1959 பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில், தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரிகள், கேஎம்சி சென்னையில் இருக்கிற கேஎம்சி பிஎஸ்எம்எஸ் கல்லூரியாக இருந்தது, எம்பிபிஎஸ் கல்லூரியாக மாறினது அவர் காலத்தில் 1960. அதைத் தொடர்ந்து மதுரை, கோயம்புத்தூர் என்று மருத்துவக் கல்லூரிகளை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்த ஆட்சிகள் தொடர்ந்து, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மருத்துவக் கல்லூரிகளை அவங்க திறந்து 24 தமிழ்நாடு அரசு நடத்தும் மருத்துவக் கல்லூரிகள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீஸு சுமார் 20,000 ரூபா, 23,000 ரூபா இருந்தால் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டிடலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? மாநில அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தனக்கு இருக்கக்கூடிய கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இதிலிருந்து எடுத்தாங்களே தவிர மாநில அரசுக்கு நல்ல பணம் இருந்துச்சு அதனால அவங்க பண்ணிட்டாங்க நல்ல. பல நெருக்கடிக்கு இடையில இது செய்யப்பட்டது. தேவைகள் அறிந்து அவசியமான இப்போ கோரிக்கை என்னன்னா, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வைக்கணும்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்ற அளவுக்கு இது முன்னேறி இருக்கு. இந்தியாவினுடைய பல மாநிலங்களில், குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த குஜராத் மாநிலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் காலத்தில் ஓப்பன் ஆனதெல்லாம் பிபிபி, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல தானே தவிர ஸ்டேட்டே துட்டே இல்லாத போது காமராஜர் தொடங்கியதை போல மாநில அரசே தொடங்கின மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்போ தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாணவர்களுடைய நலனை கருதி தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்கே படித்தார்களே ஆனால் மருத்துவர்களாக இங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, இங்க அவங்க செய்யக்கூடிய ஆய்வு என்பது உலகத்திற்கே கூட பயன்படும், இந்தியாவிற்கே பயன்படும் என்ற அளவில் இருந்த சீட்டை எந்த மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரியே இல்லையோ அந்த மாநில மக்கள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டை சார்ந்தவர்கள் யாரு வேண்டாம் எழுதக்கூடிய ஒரு தேர்வோடு நாமும் போட்டி போட்டு அந்த தேர்வில் வெற்றி பெறவங்க தான் இந்த மருத்துவ சீட்டுக்கு வரணும்னு சொல்றது. ஒரு மாநில அரசு நடத்தும் கல்லூரியில் எப்படி சேர்க்கையை செய்யணும் நிர்வாக முடிவை எடுப்பதற்கு கூட மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயமா தான் இது பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, கிராமப்புற மாணவர்கள் மட்டும் இல்ல, நகர்ப்புறத்தில் இருக்கும் ஏழை மாணவர்கள், நகர்ப்புறத்தில் நடைபாதை
குடியிருப்புகள் இருக்கு, எந்த வீடும் இல்லாம நடைபாதையில் வசிக்கிறவன் இருக்கான், அவனும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான், அவனும் நல்ல மதிப்பெண் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இல்லை என்பதையும் கருத்தில் எடுத்துதான் இந்த நீட் தேர்வு என்பது யாரையும் தகுதிப்படுத்தல, தகுதியானதை நிராகரிக்கிற ஒரு தேர்வாக இருக்குன்றதுனால தான் அதற்கான எதிர்ப்பு வலுத்தது. நீங்க எப்படி பாருங்க? இப்போ நான் நீட்டு தேர்வு வேணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா நானும் ஒரு கல்வியாளர். ஆகவே இந்த வேணுமான்னா இப்போ சத்திக்கு இது வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அகில இந்திய அளவில். அதாவது சிபிஎஸ்சின்னு ஐசிஎஸ்சி என்கின்ற வகையிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டுங்கிற ஒரு சிலபஸ்ஸு, இது எல்லா இடத்துலையும் இந்த மாறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நீட்டு தேர்வு என்பது நிச்சயமாக நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த நீட்டு தேர்வு இப்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இது வந்து ஒரு விதத்தில் சரி. ஆனால் என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, மருத்துவம் அப்படிங்கிறது பல முக்கியமான அந்த பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதில் தான் பரீட்சை நடத்த போகிறாங்க இந்த நீட் எக்ஸாம். அது வந்து இந்திய அளவில், உலக அளவிலும் கூட சொல்கிறேன், எல்லாமே ஒரே மாதிரியான. இப்போ 7ஆம் கிளாஸ் இங்கே படிக்கிறான்னா அதே சிலபஸ் தான் அங்கேயும் இருக்கின்றது. அப்படின்னு இருக்கும்பொழுது முக்கியமான இந்த 3 மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்கே, அது வந்து இந்தியா முழுக்களுக்கும் ஒன்றாவே இருக்கணும். அது வந்து என்னுடைய கருத்து. அதனால் அங்கே ஒன்று வேறு இங்கே வேறு, மற்றதெல்லாம் விட்டுடுவோம். மெயின் சப்ஜெக்ட்ஸு இது இங்கே இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கணும். அதை கொண்டு வர வேண்டும். அது கொண்டு வராத வரைக்கும் இந்த நீட்டுங்கிற எக்ஸாம் வச்சோம்னா இம்பேலன்ஸ் இருக்கும். இங்கே இந்த நீங்கள் நண்பர் சொன்ன போல் நிறைய பேர் அங்கேருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற மாநிலங்கள் அங்கேருந்து இங்கே வருவது வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம போஸ்ட் கிராஜுவேஷன் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்போ யார் வேணாலும் வரலாம். 100% இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி அப்படின்னு இருக்கின்றது. ஆகவே இந்த நீட்டு தேர்வு என்பதற்கு இப்போ இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே, இது என்னுடைய பயம் என்னன்னா, இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஜல்லிக்கட்டில் நாம் பண்ணினோம் பாருங்கள், அதே போல் இந்த சட்டத்துக்கு முதல்லையே ஒரு பிரசிடென்ட் அசென்ட்டை வாங்கிட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த சட்டத்தை போட்டாங்கன்னா செல்லுபடி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை இவங்க போட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த பிரசிடென்ட் அசென்ட் உடனே வாங்கிட்டாங்கன்னா நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய டவுட் என்னன்னா, எனக்கு எழக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் சொல்லுங்க பதில், அதற்குள்ளே நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். மத்திய சட்டம் ஒன்று இருக்குது. அந்த மத்திய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் விதத்தில் மாநிலத்துக்கு ஒரு உரிமை இருக்குது. அரசமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்குது. அதெல்லாம் அந்த ஏன் மாநிலத்துக்கு மட்டும் அதில் மத்திய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான உரிமை மாநிலத்துக்கு உரிமை இருக்கணும்னு சொல்லி அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் நினைச்சிருக்கிறாங்கன்னா, மாநிலங்களுக்கு என்று தனியான முன்னுரிமைகள் இருக்கு. அந்த முன்னுரிமைகளை பாதிக்கும் விதமாக ஒரு மத்திய சட்டம் வந்ததுன்னா அதில் திருத்தம் கொண்டு வருவதற்கு மாநிலத்துக்கு உரிமை இருக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸை வச்சிருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது உண்மையாக இருந்தால் ஒரே பாடத்திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்வதும் வந்து முரணானதாக இருக்கு. இல்லை, அதாவது பேசலாம் சார். நீங்க வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்களும் அதே மாதிரி முரண்கள் பத்தி சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு டோட்டலா வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இந்த இம்பேலன்ஸை, சமமற்ற நிலையை சரி செய்து விட்டுத்தான் எந்த விதமான சீர்திருத்த நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த நடவடிக்கையையும் அரசு வந்து எடுக்க முடியாது. இமீடியட்டா வரக்கூடிய, உடனடியாக வரக்கூடிய பல ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. மத்திய அரசு வந்து அவர்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகள் வந்து சர்வதேச அளவில் போட்டியிடுவதற்கு அல்லது வேலை செய்வதற்கு ஆட்களை தயாரித்து கொடுக்கிற பணியையும் கைக்குள்ள வச்சிருக்கிற பணிக்கு தகுதியான நபர்களை உருவாக்குற விதமாக இந்த விஷயங்களை அவங்க செய்யறாங்க. நம்ம இம்பேலன்ஸ் இருக்குங்கிறத காரணமாக வச்சே எல்லா விஷயங்களையும் நம்ம எதிர்த்துட்டு இருக்க முடியுமா? இதில் அடிப்படையாக நீட் மட்டும் நான் சொல்லலை, நீட் போன்ற அகில இந்திய தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு சமநிலையை உருவாக்குவதற்கா, மக்களை தகுதிப்படுத்துவதற்கா என்கின்ற மிக முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, நான் சொல்லக்கூடிய தயாராக இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடியது கோச்சிங் கிளாஸஸ், கோச்சிங் சென்டர்ஸ் இல்லை அப்படின்ற அடிப்படையிலேருந்து நான் சொல்லலை. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதாவது 26 கையெழுத்தாகுது. அதுக்கு முன்னாடி
அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை முடித்து வைத்து பேசுகிறாரு. அடுத்த நாள் ஓட்டிங்க்கு விட போகிறாங்க, கையெழுத்தாகுது. அதற்கு முன்னாடி அவர் பேசின வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்தியா ஜனவரி 26, 1950 ஒரு முரண்பாட்டோடு கால் வைக்க போகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற இலக்கை அடைந்து விட்டோம். ஆனால் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்ற நிலை இங்கு இல்லை. எவ்வளவு சீக்கிரம் இந்த முரண்பாட்டை களைகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டிற்கு நல்லதுன்னு சொன்னார். 70 ஆண்டு ஆச்சு. சமூகத்தில் சமத்துவத்திற்கோ பொருளாதாரத்தில் சமத்துவத்திற்கோ அரசு எந்த நடவடிக்கையும் இது நாள் வரைக்கும் எடுக்கல. ரெண்டாவது, அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கோம்ல. அரசமைப்பு சட்டத்தில் ஏகப்பட்ட திருத்தங்கள் வந்திருக்கு. ஆனால் அரசமைப்பு சட்டம் சொன்ன மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய பொருளாதார நிலை உயர்கின்ற பட்சத்தில் கல்வியை அரசு தான் கொடுக்கணும். கல்வி என்பது மக்களுக்கு அடிப்படை, அக்கார்டிங் டு தி எக்கனாமிக் கெப்பாசிட்டி தி ஸ்டேட். அப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் 6 இருந்தது சார் 7 ஆக போகுது சார் 7 அப்படின்னா வளர்ச்சி தானே. அப்போ வளர வளர அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை இதுவரைக்கும் அரசு பின்பற்றியதாக தெரியல. ரெண்டாவது, இந்த நீட் எதற்காக? உலக வர்த்தக அமைப்பின் கீழ் கல்வியில் சந்தையை திறந்து விடுவதற்கு சில ஆஃபர்ஸ், ஒப்பளிப்புகளை இந்திய அரசு தெரிவித்திருக்கு. அப்போ அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட், அப்போ அந்த டிமாண்டை அந்த யார் கல்வியாளர்கள் வரப்போகிறாங்க, நிதி முதலீட்டாளர்கள், அந்த நிதி முதலீட்டாளர்கள் அவருடைய லாப வேட்கைக்கு இது ஒரு சந்தைக்காடாக மாற்றக்கூடிய ஏற்பாடு. ஸோ அதில் என்ன அடிப்படுதுன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை நவோத்யா வித்யாலயாவில் செலவாகிற பணம் கேந்திர வித்யாலயாவில் செலவானது சைனிக் ஸ்கூலில் பர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, அதற்கு சமமான செலவு தொடக்க பள்ளிகளில் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி காமராஜர் காலத்தில் அதுக்கு பிறகு அவரை அடியொற்றி வந்த திமுக ஆட்சியில் அரசு கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரிகள்னு சொன்னீங்கல்ல, அதே நிலையா இப்போ மருத்துவத்துறையில் இருக்குது, மருத்துவ கல்வித்துறையில் இருக்குது. இங்கேயும் நிதி முதலீட்டாக கல்வி நிறுவனங்களை தொடங்குவதை பார்த்து அப்படிங்கிற பார்வையோட கொண்டு வந்து கல்வியை வணிகமாக நடத்திட்டு இருக்கிறவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. இப்ப உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு போட்டியாக வெளிநாட்டுல இருந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க மிக மிக கூர்மையான கேள்வி, சரியான கேள்வியும் கூட. இங்க கூட நாம என்ன சொல்றோம்னா, நீட்டு தேர்வு வேண்டான்னு சொல்லும் அதே பட்சத்தில் தனியார் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், யூனிட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகள் இதனுடைய செயல்பாட்டை, அதாவது அதனுடைய நிர்வாக இருக்கைகளை, சீட்ஸை, அட்மிஷன்ஸை ஃபில் பண்ணுறதுல இருந்து ஃபீஸ் வரைக்கும் அரசு கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ கூட நம்ம என்ன ஃப்ளா சொல்கிறோம்னா, அதை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக இவனுக்கு போட்டியாக நான் ஃபாரினரை கொண்டு வரேன், அப்போ அவனும் கொள்ளையடிக்கிட்டோம் இவனும் கொள்ளை, இந்த கொள்ளையை தடுக்க சொல்கிறோம். இது கொள்ளைன்னு சொல்கிறது பகல் கொள்ளை. இது அந்த பகல் கொள்ளையை நியாயப்படுத்துவதற்கு அந்நிய கொள்ளைக்காரன் 2 கொள்ளைக்காரனும் கூட்டு சேர்வது என்பது எந்த வகையில் நன்மை பயக்க போகிறதுன்றது. சார், இப்போ நாம் ஸ்பெசிஃபிக்காக நான் நீட்டை பற்றி மட்டும் பேச விரும்புகின்றேன். மற்ற எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து அவர் சொல்றதும் நீட்டோட தொடர்புடைய இல்லை. நான் இன்னைக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில போன வருஷம் வேண்டாம் தமிழக அரசு கேட்டுட்ட உடனே அதை இங்கே சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுன்றதுக்கு அதை மத்திய அரசு செவி சாய்த்தது. நண்பரை நீங்க நிறைய பேசுறீங்க, கொஞ்சம் பேச விடுங்க. இப்ப இன்னைக்கு நீட்டு வேணுமா வேண்டாமான்னு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம நீட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய நிலைப்பாடும் இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டம் செல்லுபடி ஆகுமானா இட் இஸ் டிபேட்டபிள். அது அடுத்த ஸ்டேஜ் வச்சுப்போம். ஆனா இன் பிரின்சிபல் ஐ அக்ரி. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆகவே 2வது பாயிண்ட், நான் இம்பேலன்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இன்னைக்கு சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். அப்படி இருக்கும்பொழுது +2 லெவலில் 12 வருஷமாக தமிழ்நாட்டு 12 வருஷத்துக்கு மேலே கூட எடுத்து அதே சிலபஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. மாற்றமே கிடையாது. இன்னைக்கு மாற்றமே கிடையாதா? ஒன்று. அதே மாதிரி இந்த 10th ஸ்டாண்டர்ட்லயும் எடுத்து கல்வியில மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துல, கல்வி முறையில் என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், சீர்திருத்தங்களை கொண்டு வராமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பொதுவான இடங்களில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் பங்கேற்கும் திறன் இல்லாதவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் கல்வி தொடர்பான பல விவாதங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நீட்டை பற்றி பேசக்கூடிய பல உரையாடல் நிகழ்ச்சிகளில்
அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அதை தாண்டி இதுல வேற ஏதேனும் பிரச்சனை சார் இருக்குதா? இன்னும் இருக்கு சார். இப்ப நீட் எக்ஸாம் வருது, ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சார். அடிப்படையான பிரச்சனைகளை விட்டுட்டு மேலோட்டமான பிரச்சனைகளை பேச வேண்டாம்னு நினைச்சுதான் நான் வந்து சொல்லல. ஒரு நிமிஷம், அதுதான் நான் ரெண்டு சொன்னேன். அவர் மூன்றாவதாக அதுல ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்கிறாரு. அரசு தன்னுடைய கல்விக்கான பொறுப்பை துறந்து தனியார் இடத்துல மொத்தமாக கல்வியை கையளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து ரூரல் வர்சஸ் அர்பன், ஸ்டேட் வர்சஸ் சென்ட்ரல், அந்த பவர் ஸ்ட்ரகிள் அப்படிங்கறத தாண்டி மூன்றாவதாக அரசுகளே வந்து தங்களுடைய பொறுப்பை வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கடமையிலிருந்து விலகுகிறார்கள். அவர் மூன்றாவது ஒரு கான்ட்ரிபியூஷன். அதை பத்தி நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சார். அது அரசாங்கம் இதுல நிச்சயமா பண்ணணும் சார். எனக்கு பர்சனலா இந்த கல்விங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகமாக செய்யப்படும் இந்த பிரைவேட்டுங்கிறது கொண்டு வந்தே தப்புங்கிறது நான் சொல்றேன். அரசாங்கமே பண்ணிருக்கணும். இது ஏன் பண்ணாம விட்டாங்க? அதை வந்து தட்டி கழிச்சுட்டாங்க. சும்மா புருடா விட்டுட்டு இருக்காங்க. 6% ஜிடிபின்னு சொல்லிருக்காங்க. அது வந்து எப்பவும் வரப்போறது இல்லை. இன்னைக்கும் வருமாங்கிறது எனக்கு தெரியல, எப்போ வரும்னு தெரியல. ஆகவே அந்த ஆங்கிளில் நான் வந்து அரசாங்கம் டெஃபினட்டாக கல்வியில் கொடுக்கறது தான் நல்லது. ஆனால் அதை வந்து தவறு இருக்கின்றார்கள். தொடர்ந்து இதுதான் இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த அரசாங்கம் கல்வி கொடுக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கணுமா, மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கணுமா? ரெண்டு பேருக்குமே இருக்கணும் சார். அங்கதான் இந்த சிக்கல் வருது. இல்ல அப்படி அர்த்தம் இல்ல. அதாவது எங்க இப்ப வந்து ஃபெடரல் செட்டப் அப்படின்னு நான் சொல்றோம்னா, யூனிட்டரி செட்டப்னு வச்சிருந்தாலும் ஃபெடரல் செட்டப்னு வச்சிருந்தாலும் மத்திய அரசு தேவையான அளவிற்கு, போதுமான அளவிற்கு மாநில அரசுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ரிசோர்சஸ் என்பது கொஞ்சம் குறைவு தான் அது மாநில அரசை பொறுத்த வரைக்கும். ஆகவே அதுக்கு அலோகேஷன் என்பது அதிகமாக இருக்கணும். நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 6% ஜிடிபின்னு சொன்னது இருக்கே, அது டெஃபினட்டாக அது கொடுத்தாகணும். அப்படி பண்ணினாலே நிறைய பிரச்சனைகள் தீர்வு இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த நீட்டு கொண்டு வராங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் சொன்னேன், தயவுசெய்து கேளுங்க. ஒன்று, இந்த நீட்டுனால இன்னைக்கு பிரைவேட்டை பற்றி அவர் சொல்கிறார். அந்த பிரைவேட்டில் அவங்கள வந்து இந்த நீட் எக்ஸாம் இல்லைன்னா அவங்க கொள்ளைங்கிறது ரொம்ப அதிகமாக போய்கொண்டே இருக்கின்றது. அப்போ குவாலிட்டியும் இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கையை காசு இருந்தாலும் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் சேரலாம், பிடிஎஸ் சேரலாம். அது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி தூக்கத்துல இருந்து முழிச்சு அங்க கொள்ள நடக்குது, இங்க கொள்ள நடக்குதுன்னு நம்ம பேசுறது வந்து இல்ல அது முக்கியமான விஷயம் சார். The objective of NEET is also one of the objectives is this. Please understand. திடீர்னு முழிச்சுக்கல. ஆகவே அதை பத்தி எப்ப பேசப்பட்டதுன்னா 2012 இருந்து பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே இன்னும் திடீர்னு காலம்பரம் எழுந்து முழிச்சுட்டு இதை செய்யணுங்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு we are talking in 2017. 2012 இருந்தே இதை பத்தி பேசப்பட்டு வருகின்றது. ஒண்ணு. அடுத்தது சார், என்னுடைய மாநிலத்துக்கு தேவையான அந்த விஷயம் தான் எனக்கு மைண்ட் இல்ல. மாநிலத்தினுடைய முன்னுரிமைகளுக்கு மாறாக மத்திய அரசு வந்து சில இது போன்ற விஷயம் சார் இது நான் திணிக்குது அப்படின்னு சொல்லி இல்ல முக்கியமான விஷயம் ப்ளீஸ் முன்வைக்கிறாங்க. மிஸ்டர் ஜென்ராம், ஒரு விஷயம் நான் பேச வேண்டியது இருக்கு சார். இதுல பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். மாநிலம் வர்சஸ் மத்திய அரசு கல்வி வந்து மாநிலத்தினுடைய பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போவதும், அடுத்து படிப்படியாக அது முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போவதும். ஏன்னா எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஒரே பாடத்திட்டம் வேணும், முக்கியமான பாடங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு ராமசுப்ரமணியன் மாதிரி நம்பிக்கையோட சொல்றாங்க. இந்த நம்பிக்கையோட நிறைய பேர் சொல்லலாம். அந்த நம்பிக்கைகளுடைய கருத்து வலுப்பெறும் போது அதற்கான முழு முயற்சியையும் அரசுகள் எடுக்க தொடங்கலாம். அது எவ்வளவு தூரம் சரியானதாக இருக்கும்? அது வந்து ஒரு நியாயமற்றதுங்க. இந்தியா வந்து தட்பவெப்ப நிலையினாலும் நிலப்பரப்புனாலும் மாறுபட்டது. தட்பவெப்ப நிலையும் நிலப்பரப்பும் தான் பண்பாட்டை தீர்மானிக்கிறது. அப்போ பண்பாட்டை ஒட்டித்தான் மொழியும் கல்வியும் வந்து உருவாகுது. கல்வியினுடைய அடிப்படையே தெரிந்ததிலிருந்து தெரியாதது தான், நோன் டு அன்னோன். அப்போ அந்த செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் என்பது அது வந்து எந்த பாடத்தையும் முக்கியமான பாடம்னு நம்ம சொல்லவே முடியாது. மொழி முக்கியமான பாடம் இல்லையா, சமூக அறிவியல் முக்கியமான பாடம் இல்லையா, எல்லா பாடமே முக்கியமான பாடம் தான். ஆனால் பாடம் திட்டத்தை என்ன வேண்டும், எந்த வகையில் பாடத்திட்டத்தை வழிநடத்தி போக வேண்டும் என்று முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் அது வந்து மாநிலத்துக்கு தான் உண்டு. இதை நான் மட்டும் சொல்லலை. 1993 லேர்னிங் வித்தவுட் பேர்டனில் எஷ்பால் கமிட்டி ரிப்போர்ட்லேயே இது சொல்லப்பட்டிருக்கு. சிபிஎஸ்சி வந்து ஸ்டேட்டில் வந்து ஸ்கூல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க தேவைப்பட்ட சென்ட்ரல் கேந்திர வித்யாலயோட நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு கூட அந்த பரிந்துரை. ஆனால் சத்ருவேதி கமிட்டி அந்த பரிந்துரையை ஏற்றுக்கலை. ஆனால் எஷ்பால் கமிட்டி பரிந்துரையில் இந்த விஷயம் வந்து இருக்கு.
எனவே மாநில அரசு தான் தீர்மானிக்க முடியும். இது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு அடிப்படை. கூட்டாட்சி தத்துவத்திலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாறுவது. இந்த ஒற்றையாட்சிக்கு மாறுவதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், உலக வர்த்தக அமைப்பு என்பது நாடுகளை கொண்ட அமைப்பு இல்லை, வர்த்தக பிரதிநிதிகளையும் வர்த்தக அமைச்சர்களையும் கொண்ட நாடு. அங்கே கல்வி அமைச்சர் போகிறதில்ல, பிரதம மந்திரி போகிறதில்ல. அப்போ அந்த குழு சில கோரிக்கைகளை வைக்கிறது, எங்களுக்கு சந்தையை திறந்து விடுங்கன்ட்டு. அப்படி சந்தையை திறந்து விடும்போது மத்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கு அந்த விவரமே தெரியாதுன்னு சொன்னா ப்ரொபோசல் எல்லாத்தையுமே கல்வி கண் கொண்டு பார்க்கறது இல்ல, வர்த்தக கண் கொண்டு போயிடும். அது மாநில அரசினுடைய மக்களுடைய நலனுக்கு எதிராக போயிடும். எனவே கூட்டாட்சி தத்துவத்தில் அது பாடத்திட்டத்தில் இருந்து கொள்கை முடிவு எடுக்கிறதுல இருந்து நிர்வாக முடிவு எடுக்கிறதுல இருந்து அது மாநிலத்தினுடைய உரிமையாக இருக்கும் வரையும் தான் அந்த மாநில மக்களுடைய நன்மை. அந்த மாநிலத்திற்குள்ள பல குறைபாடு, இங்க இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில, இங்க இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் காலேஜஸ்ல கட்டண கொள்ளையை தடுக்கணும்னா அதுக்கு வேரியஸ் மெக்கானிசம் இருக்கு. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல மேனேஜ்மெண்ட்டை கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணலாம். ஃபீஸை வந்து கவர்மெண்ட்ல கட்டிட்டு சலானை கொண்டு போய் கொடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நீட்டில் அட்மிட் ஆனவங்களுக்கு ஃபீஸ் 2 லட்சம் இருந்தது 15 லட்சம் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. எனவே அது கட்டண கொள்ளையை வந்து தடுக்கல. அப்ப வெளிப்படையான கட்டண கொள்ளையை அனுமதிக்கக்கூடியதாக எந்த விஷயத்தையும் நாம் வந்து அனுமதிக்க முடியாது. நோன் டு அன்னோன், அதுதான் கல்வி அப்படின்னு சொல்லிங்க. சரி, அறிந்ததில் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். இல்ல, எனக்கு முக்கியமான பாயிண்ட், நான் ரொம்ப உங்களுடைய இறுதியான கருத்து, உங்களுடைய முக்கியமான பாயிண்ட் சுருக்கமா சொல்றேன். அது நான் வந்து இது மாதிரி பேசிட்டே இருக்கிறதுல புண்ணியம் கிடையாது சார். அதாவது இன்னைக்கு பேசி தானே இல்ல சார், நான் பேசுறது சார், நீங்க இல்ல மிஸ்டர் ஜெனரல் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். அதுதான் சார் சார் மேல அது பீஸாங்கிற எக்ஸாம்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஒன்னும் சக்சீட் ஆக முடியல. அப்புறம் வந்து யூனிஃபார்ம் சிலபஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் மேஜர் சப்ஜெக்ட் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கின்றோம். அதெல்லாம் விட்டுட்டு நாம வந்து எனக்கு தான் பவர் இருக்கு, நான் தமிழ்நாட்டிலே தான் இருப்பேன், நீங்க வந்து குண்டு செடியில குதிரை ஓட்டிட்டு இருக்க மாதிரி. ஏன் இன்னைக்கு சார் இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயா சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ணுது. கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயா சைனிக் ஸ்கூல் பையனால பீஸால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. எனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயா கூட பிரோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ கேந்திர வித்யாலயம் ஒழுங்கா நடத்த முடியாத மத்திய அரசாங்கம் எங்க இருந்து போயிட்டு பஞ்சாயத்து மக்கள் வந்து சிபிஎஸ்இ பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க நீங்க அந்த சிபிஎஸ்இயால பிசால போட்டி போட முடியல, அவரே தான் சொல்றாரு. எதையுமே நீங்க ஒரு விதமான மாற்றமே கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் வெறும் பவர்னு வச்சு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காக நீங்க வந்து ஐசோலேட் பண்ணி இங்க வந்து இங்க இருக்கிற குழந்தைகளை கெடுத்து குடிச்சவராக்கி கொண்டிருக்கின்றார்கள். மாநிலத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய தகுதியும் திறனும் மாநில அரசுக்கு இல்ல. அது பண்ணவே இல்லை. 12 வருஷமா நான் சொல்றேன், மாத்தமே இல்லையே. முழுசா கேளுங்க சார். இந்தியால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான கல்வி கொடுக்கக்கூடிய திறனும் வசதியும் இந்திய அரசுக்கு இல்லை. அதனால எங்க கல்வி நிறுவனங்களை தொடங்கி நடத்துறதாக இருந்தாலும் சரி, அதை சர்வதேச நிறுவனங்களால மட்டும்தான் நடத்த முடியும். அப்படி அர்த்தமே கிடையாது. அரசாங்கம் நிச்சயமா பண்ண ஆரம்பத்துல மாநிலத்தால முடியாது, மத்திய அரசு பண்ண முடியாது, சர்வதேச நான் சேஞ்சே ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் தரோலி மிஸ்டேக்கன். இன்னைக்கு வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் சோ ராபிட்லி. அந்த எஜுகேஷன் நாலேஜ் இதுங்கிறதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல மாறுதலுக்கு தகுந்தாப்புல நீங்க கொண்டு வரலைன்னா நீங்க இதே மாதிரி பேசிட்டே இருப்போம், வந்து we will be left behind. அதுதான் நடந்துட்டு இருக்கு. தங்களிடம் இருக்கக்கூடிய அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அந்த பகிர்வின் மூலமாக மட்டுமே தான் அடுத்த கட்ட வளர்ச்சி வரும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் நாம பேசிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பேச்சுக்கள் மூலமாகத்தான் கருத்துக்கள் பரிமாறப்படுகின்ற கருத்துக்கள் மூலமாக மட்டுமே தான் ஒரு உருப்படியான கருத்து, உருப்படியான முடிவை அதிகாரத்தில் எடுக்க முடியும். உரையாடல்களுக்கான வெளியே கொடுக்க மாட்டேன், என் கையில் அதிகாரம் இருக்கிறது, நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு முடிவோட யாரு அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்க, அதனுடைய விளைவுகள் வந்து வேறு விதமாகத்தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கொஞ்ச நேரமாவது பேசியதற்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து. சரி, அதான் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்தை வைத்து கணக்கு பண்ணி நீங்க அடுத்த முறை சந்திக்கும் போது எவ்வளவு நேரம் பேசுனீங்க அப்படின்னு நீங்க சொன்ன புகார் வந்து உண்மையா இல்லையா சொல்லணும். பாசிங் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு போனாலும் அதுக்கு பொருள் அதுதானே. சரி, லீவ் சார் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும், செய்திக்கு வழிவிடணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நன்றி.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.